வெல்கம் டு டியர் ஃபுட்டி சேனல். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், என்னோடய சிவராத்திரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அது ஃபேஸ்புக்கில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் போடுற பிக் வீடியோ எல்லாமே வந்துடும். அது மட்டும் இல்லை, ஆஸ் யூஷுவல் நம்ம யூடியூப் சேனலும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாரோடைய லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் மறக்காமல் கொஞ்சம் பார்த்துருங்க. இந்த வீடியோவில் ஒரு பெரிய ரிக்வெஸ்ட்டாக நான் விரும்பி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் கோச்சிக்காமல் பெரிய வீடியோலாம் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். ஓகே, டியர் ஃபுட்டி சேனல். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வந்து நமக்கு சிவராத்திரி நடக்குது. சிவராத்திரி அப்போ நம்ம வந்து பார்த்தா கண்ணுமுழிக்க போகிறோம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நான் கிரிவலம் சுற்ற போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கள் தாத்தா கட்ட அர்ச்சனை கோயிலுக்கு அங்கே போய்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, சூப்பர். இதோட பிக் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அர்ச்சனை பிக் வீடியோ நீங்கள் வந்து அது நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ண மறக்காம பாருங்கள். அது இந்த கோயிலில் தான். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கேயுமே இந்தமாரி ஒரு கோயில் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பாண்டிச்சேரியில் தான் இந்த கோயில் இருக்கும். இந்த கோயிலோட ஒரு பெரிய வீடியோ நான் போட்டேன். ஒரு 40K லைக் ஷேர்ஸ் கிட்ட போச்சு. வியூஸு கொஞ்சம் நல்லா போச்சு. ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் தான் வரல. அந்த பெரிய வீடியோ நான் கமெண்டில் நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் அந்த பெரிய வீடியோ வந்து பார்த்துட்டு எனக்கு கோச்சிக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் நிறையா வீடியோ பெரிய வீடியோ போட்டேன். சில வீடியோஸ்லாம் வியூஸே சுத்தமாக போகல. 20, 15 அதோடு நிற்கிது. அட்லீஸ்ட் இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இது திருவண்ணாமலையில் நான் என்னென்ன பார்த்தேன், அங்கே என்னென்ன மாரி வந்து நடக்குதுன்றத நான் வந்து ஃபுல்லாக நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கோச்சிக்காமல் வந்து இந்த வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் வந்து அர்ச்சந்திரன் வந்து வெட்டைனாவும் இருப்பார். அதேமாதிரி ராஜா கோலத்தையும் இருப்பார். வேறு எங்கேயும் வந்து இருக்க மாட்டார். அவங்க பையன், அவங்க மனைவி, மக்கள் எல்லாமே வந்து இந்த கோயிலில் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த கோயில் முடிச்சுட்டு நம்ம திருவண்ணாமலை வந்துட்டோம். திருவண்ணாமலை சிவராத்திரி அப்போ கூட வந்து கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்குது. நானும் என் ஒய்ஃபு என் ஃபேமிலியோடு நாங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் வந்துட்டோம். க்ரௌடு எப்படி இருக்குது கொஞ்சம் நீங்களே வந்து பாருங்கள். என்னது என் க்ரௌடு வந்து செம்மையாக பயங்கரமாக இருக்குது. நம்ம வந்து பூத பெருமாள் கும்பிட்டுட்டு சட்ட விநாயகர் கும்பிட்டு நம்ம கிரிவலம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சிவாய் வரேன். என்னென்னா இப்போ கொண்டாட்டி முன்னாடி வந்து ஒரு விளக்கு மாரி ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 360ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து 360ன்னு போட்டுக்கிறாங்க. அந்த விளக்கு வந்து 360 நாள் எரியும்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து சாமி ஏமாத்துறாங்களா இல்லை வந்து நம்மள மனுஷங்க ஏமாத்துறாங்களான்னு தெரில. நீங்கள் கிரிவலம் வரப்போ வந்து அண்ணாமலை மட்டும் நினச்சி நீங்கள் சுற்றுங்க. சிவாய் நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு தட்டு பின்னாடி இருக்கிறது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லிங்கம். வந்து இதை க்ராஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் போயிட்டோம். தண்ணி வந்து 12. கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். செம்மையாக இருக்குல்ல. இது எல்லாம் அண்ணாமலை நினச்சி சுற்றுறது வந்து வேறு லெவல் வைப்பாக இருக்கும். பரவாயில்ல, சிவராத்திரி அப்போ கூட பரவாயில்ல, இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. நான் வந்து ஜஸ்ட் ஒரு டீ பிரேக் தான் எடுத்தோம். நிறையா ஷாப்ஸ்லாம் கூட வந்து நிறையா ஷாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. வந்து அது மட்டும் இல்லைங்க, கூட்டம் வந்து பாருங்களேன். ஒன்று வந்து கூட்டம் நிறையா போயிட்டு தான் இருக்குது. பயங்கரமாக இருக்குது கூட்டம். ஆனால் வந்து இந்த சிவராத்திரி கிரிவலம் சுற்றுறோம்னா ரொம்ப சிறப்பு தான். நம்ம திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பிரசாதம் தராங்க. அது நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா வந்து பிரசாதம் தரது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த பிரசாதத்தை இந்தமாரி கட்டையில் வச்சு வீணாக்குறாங்க. இந்த சாப்பாடு கூட இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த சாப்பாடு கூட இல்லாமல் வந்து. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சாப்பாடு வீணாக்குறாங்க தெரியுமா? உங்களோட சாப்பாடு முடிஞ்சால் இதை வாங்குங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் வாங்காதீங்க. சாப்பாடெலாம் வந்து எவ்வளோ பேர் பசியோடு இருக்காங்க. அவங்களுக்காச்சும் போய் சாப்பிட்டோம். தயவு செஞ்சு இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிவாய் நம்ம பாதையில் வந்து நிறையா வந்து மான்கள் நடமாட்டம் வந்து நிறைய பேர் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து அனிமல்ஸை ஃபீட் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஆனால் நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அனிமல்ஸ்லாம் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் அவேர்னஸாக வந்து நீங்கள் எல்லாம் எடுத்துக்கணும். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த முரவாட்டுக்கால் சூப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல சூப் வந்து இந்த இடத்துல வந்து சூப்பராக இருக்குது. வந்து எங்கள் ஆண்டி
அடியானமலை வந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அடியானமலை வந்துட்டோம். இங்கே கொஞ்ச நேரம் எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஐ திங்க் அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் வந்து சுற்ற ஆரம்பித்தோம். இந்த சிவராத்திரி வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வந்து அந்த பிளெஸிங்ஸ் எல்லாமே போகும். நான் எல்லாருக்கும் நான் சேர்த்து நான் ப்ரே பண்ணுறேன். சிவாய் மூலாதானத்திற்கே சுவாதிஷ்டானத்திற்கே பூரகத்திற்கே நாகதத்திற்கே விசுத்திக்கே ஆக்ஞாயத்திற்கே ரத்னலிங்கத்திற்கே அரோகரா எட்டு திக்குக்கே பெருமானுக்கே முருக பெருமானுக்கே பராசக்திக்கே சிவனுக்கே. வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாமியை வந்து தலையில் இது பண்ணிட்டு ஊர்வலமாக வந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த சிவராத்திரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தமாரி வருது. இது ஆக்சுவலாக பெரும்பாலும் வந்து பங்குனி உத்திரம் அந்த டைம் தான் நான் பார்த்துருக்கேன். இந்த டைமில் நான் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து பார்க்குறேன். நம்ம அடியானமலை வந்துட்டோம். ஒன்று கொஞ்சம் தூரத்தில் நம்ம முடிச்சிடுவோம் நம்ம கிரிவலத்தை. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபுல் வீடியோக்கெலாம் வர வர வந்து வியூஸே வர மாட்டுது. 20 வியூஸ் மேலே வர மாட்டுது. கொஞ்சம் இந்த வீடியோக்கு வந்து கொஞ்சம் வியூஸ் கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. பின்னாடி பார்த்துருக்கா வந்து வாயுலிங்கம். இந்த வாயுலிங்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா என் ராசிக்கான லிங்கம். உங்கள் ராசிக்கு திருவண்ணாமலையில் என்ன லிங்கம் இருக்குன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மூக்குப்பொடி சித்தரோட ஆசிரமம், ஜீவசமாதியான இடம் இதுதான். நாங்கள் வந்து அடுத்தது வந்து இடுக்கப்பிள்ளையார் வந்துட்டோம். இடுக்கப்பிள்ளையாரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ரௌடு வந்து நிறையா இருக்குது. நானும் வருஷம் நான் பார்ப்பேன். ஆனால் இடுக்கப்பிள்ளையாரில் மட்டும் அந்த க்ரௌடு மட்டும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது என்னென்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஸ்பேஸில் வந்து விநாயகர் கோயில் இருக்கும். அந்த விநாயகரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு போயிடணும். நீங்கள் பாருங்களேன் இந்த கோயில். ஓகே, இதுதான் நம்மளோட திருவண்ணாமலை எக்ஸ்பீரியன்ஸு. இதே வந்து கிரிவலம் வெற்றிகரமாக சுற்றி முடிச்சிட்டோம். இதுதான் என்னோடய கிரிவலம் சுற்றின எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரீசெண்டாகவே பெரிய வீடியோ வந்து பெருசாக வியூஸ் போகலை. அட்லீஸ்ட் இந்த வீடியோ வச்சும் கொஞ்சம் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். கொஞ்சம் கோச்சிக்காமல் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுட்டீஸ். தேங்க்யூ ஃபார் ஆல். இது ஒரு சின்ன வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்குது.